ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஏன் ரொம்ப நாளாக இங்கேயே இருக்க? நீ ஏன் ரொம்ப நாளாக இங்கேயே இருக்க? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you here for so long? Why are you here for so long? Why are you here? நீ ஏன் இங்கே இருக்க? For so long, ரொம்ப நாட்களாக நீ ஏன் இங்கே இருக்க? Why are you here for so long? ரொம்ப நாளைக்கு உன்னால் இங்கே இருக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு உன்னால் இங்கே இருக்க முடியாது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't be here for so long. You can't be here for so long. You can't be here. உன்னால் இங்கே இருக்க முடியாது. For so long, ரொம்ப நாளைக்கு உன்னால் இங்கே இருக்க முடியாது. You can't be here for so long. Next one, நீ எவ்வளோ நாளாக இங்கே இருக்க? நீ எவ்வளவு நாளாக இங்கே இருக்க? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How long have you been here? How long have you been here? How long, எவ்வளவு நாட்களாக, எவ்வளவு காலமாக. Have you been here? இங்கே இருக்க. நீ எவ்வளோ நாளாக இங்கே இருக்க? How long have you been here? Next one, நீ பண்ணின தப்பை நீ உணர்றியா? நீ பண்ணினது தப்புன்னு நீ உணர்றியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you realize your mistake? Do you realize your mistake? Do you realize? நீ உணர்றியா? ரியலைஸ் அப்படின்னா உணர்றது. ஓகேவா? ஸோ do you realize? நீ உணர்றியா? your mistake, உன்னோட தப்பை நீ உணர்றியா? Do you realize your mistake? Next one, அவனோட தப்பை அவன் உணரவே மாட்டான். அவன் பண்ணினது தப்புன்னு அவன் உணரவே மாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't realize his mistake at all. He doesn't realize his mistake at all. He doesn't realize அப்படின்னா அவன் உணர மாட்டான். His mistake, அவனுடைய தப்பை, at all, உணரவே மாட்டான். He doesn't realize his mistake at all. Next one, நீ அவனுடைய நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கணும். நீ அவனோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கணும். அவன் என்ன நிலைமையில இருந்தானோ என்னமோ, நீ அவனோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should put yourself in his shoes. You should put yourself in his shoes. You should put yourself. நீ உன்னோட இந்த put yourself into someone's shoes அப்படின்னா அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்குறது. ஓகேவா? ஸோ put yourself in someone's shoes அப்படின்னு சொல்லணும். ஸோ நீ அவனோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா you should put yourself in his shoes. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இதை பற்றி நிறைய தடவை யோசித்தேன். நான் இதை பற்றி நிறைய தடவை யோசித்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவனை அனுப்பியிருக்கவே கூடாது. நான் அவனை அனுப்பியிருக்கவே கூடாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I shouldn't have sent him. I shouldn't have sent him. I shouldn't have sent அப்படின்னா நான் அவனை அனுப்பியிருக்கக்கூடாது. I shouldn't have sent him அப்படின்னா நான் அவனை அனுப்பியிருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுவே நான் அவனை அங்கே அனுப்பியிருக்கக்கூடாது. I shouldn't have sent him there. நான் அவனை அங்கே அனுப்பியிருக்கக்கூடாது. I shouldn't have sent him there. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஏன் அவனை அங்கே அனுப்புன? நீ ஏன் அவனை அங்கே அனுப்புன? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you send him there? Why did you send him there? Why did you send him? நீ ஏன் அவனை அனுப்புன? there, அங்கே. நீ ஏன் அவனை அங்கே அனுப்புன? Why did you send him there? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவனை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். நான் அவனை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not send him anywhere. I will not send him anywhere. I will not send him. நான் அவனை அனுப்ப மாட்டேன். anywhere, எங்கேயும். நான் அவனை எங்கேயும் அனுப்ப மாட்டேன்.
I will not send him anywhere. Next sentence. அவன் கடைசியா எப்போ அங்கே போனான்? அவன் கடைசியா எப்போ அங்கே போனான்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? When did he go there last? When did he go there last? When did he go? அவன் எப்போ போனான்? there அங்கே, last கடைசியா. அவன் எப்போ அங்கே கடைசியா போனான்? When did he go there last? Next sentence. அவன் அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். அவன் அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He told me before he went there. He told me before he went there. He told me before he went there. He told me. அவன் என்கிட்ட சொன்னான். Before he went there. அங்கே போகிறதுக்கு முன்னாடி. அவன் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட சொன்னான். He told me before he went there. Or we can say, he informed me before going there. He informed me before going there. He informed me அப்படின்னா அவன் எனக்கு தெரியப்படுத்தினான். Before going there. அங்கே போகிறதுக்கு முன்னாடி. அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவன் எனக்கு தெரியப்படுத்தினான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். என்னோட விஷயத்தில் இனிமே தலையிடாத. என்னோட விஷயத்தில் இனிமே தலையிடாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't interfere in my matter anymore. Don't interfere in my matters anymore. Don't interfere அப்படின்னா interfere அப்படின்னா தலையிடுறது. ஓகேவா? ஸோ don't interfere அப்படின்னா தலையிடாத. in my matters என்னோட விஷயத்தில், anymore இதுக்கப்புறம் என்னோட விஷயத்தில் தலையிடாத. don't interfere in my matters anymore. next one. நீ ஏதாவது பிரச்சனையில் இருக்கியா? நீ ஏதாவது பிரச்சனையில் இருக்கியா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ ஏதாவது பிரச்சனையில் இருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you in any problem? Are you in any problem? Are you in நீ இருக்கியா? any problem ஏதாவது பிரச்சனையில், நீ ஏதாவது பிரச்சனையில் இருக்கியா? Are you in any problem? next one. எல்லோருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். எல்லோருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone has some problems in their life. Everyone has some problems in their lives. Everyone has problems அப்படின்னா எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கும். in their life அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில், அவங்க வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கும். Everyone has some problems in their life. next one. உனக்கு அவன் கூட ஏதாவது பிரச்சனையா? உனக்கு அவன் கூட ஏதாவது பிரச்சனையா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் இருவருக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் இருவருக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There is no problem between us. There is no problem between us. There is no problem. எந்த பிரச்சனையும் இல்லை. between us எங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை. There is no problem between us. next one. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உன்னோட நடவடிக்கையை மாற்றிக்கணும். நீ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உன்னோட நடவடிக்கையை மாற்றிக்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should change your behavior according to the situation. You should change your behavior according to the situation. You should change. நீ மாற்றிக்கணும் your behavior உன்னுடைய நடவடிக்கையை according to the situation. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உன்னோட நடவடிக்கையை நீ மாற்றிக்கணும். You should change your behavior according to the situation. next one. அவங்க உன்னை பேச சொன்னா நீ மாட்டேன்னு சொல்லிடு. அவங்க உன்னை பேச சொன்னா நீ மாட்டேன்னு சொல்லிடு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If they ask you to speak, say no to them. If they ask you to speak, say no to them. If they ask you to speak, அவங்க ஒன்று பேச சொன்னா say no.
மாட்டேன்னு சொல்லிடு. டு தெம் அவங்கக்கிட்ட முடியாதுன்னு சொல்லிடு. ஓகேவா? நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போயும் இதே தான் பண்ணினேன். நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்பையும் இதே தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I did the same when I was young. I did the same when I was young. I did the same. நானும் அதே தான் பண்ணினேன். when I was young. நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ நானும் அதே தான் பண்ணினேன். I did the same when I was young. So next one. நான் அங்கே திரும்ப போயிருக்கக்கூடாது. நான் அங்கே திரும்ப போயிருக்கக்கூடாது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I shouldn't have gone back there. I shouldn't have gone back there. I shouldn't have gone அப்படின்னா நான் போயிருக்கக்கூடாது. I shouldn't have gone back அப்படின்னா திரும்ப போயிருக்கக்கூடாது. there அங்கே, நான் அங்கே திரும்ப போயிருக்கக்கூடாது. I shouldn't have gone back there. So next one. எல்லோரும் சீக்கிரமே திரும்ப வந்துட்டாங்க. எல்லாரும் சீக்கிரமே திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone came back very soon. Everyone came back very soon. Everyone அப்படின்னா எல்லோரும். came back அப்படின்னா திரும்ப வந்துட்டாங்க. very soon ரொம்ப சீக்கிரமே, எல்லாரும் ரொம்ப சீக்கிரமே திரும்ப வந்துட்டாங்க. Everyone came back very soon. Or we can say everyone returned very soon. Everyone returned very soon. returnedனாலும் திரும்பி வர்றது. ஓகேவா? ஸோ everyone returned very soon. next one. அவன் அவ்வளோ சீக்கிரம் திரும்ப வர மாட்டான். அவன் அவ்வளோ சீக்கிரம் திரும்ப வர மாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not come back so soon. He will not come back so soon. He will not come back. அவன் திரும்ப வர மாட்டான். so soon அவ்வளவு சீக்கிரம், அவன் அவ்வளோ சீக்கிரம் திரும்ப வர மாட்டான். He will not come back so soon. next one. நீ அங்கே போய் சேர்றதுக்குள்ள அவன் அங்கே இருப்பான். நீ அங்கே போய் சேர்றதுக்குள்ள அவன் அங்கே இருப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will be there before you reach there. He will be there before you reach there. He will be there. அவன் அங்கே இருப்பான். before you reach there. நீ அங்கே போய் சேர்றதுக்குள்ள அவன் அங்கே இருப்பான். He will be there before you reach there. So next one. நான் அங்கே வரத்துக்குள்ள எல்லாரும் அங்கே இருக்கணும். நான் அங்கே வரத்துக்குள்ள எல்லோரும் அங்கே இருக்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone should be there before I get there. Everyone should be there before I get there. Everyone should be there. எல்லோரும் அங்கே இருக்க வேண்டும். before I get there. நான் அங்கே வரதுக்கு முன்னாடி எல்லாரும் அங்கே இருக்கணும். ஸோ இதுவே நான் அங்கே வரதுக்குள்ளே அப்படின்னு சொல்லணும்னா everyone should be there by the time I get there. நான் அங்கே வரதுக்குள்ளே எல்லாரும் அங்கே இருக்கணும். நான் வரதுக்கு முன்னாடி அப்படின்னா பிஃபோர் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வரதுக்குள்ளே அப்படின்னு சொல்லணும்னா by the time I get there. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவங்க அங்கே வரத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே அங்கே இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was already there when they arrive. I was already there when they arrive. I was already there. நான் ஏற்கனவே அங்கே இருந்தேன். when they arrive. அங்கே வந்தப்போ, அவங்க அங்கே வந்தப்போ நான் ஏற்கனவே அங்கே இருந்தேன். I was already there when they arrive. So next one. அவன் அங்கே வந்தப்போ நீ அங்கே தான் இருந்தியா? அவன் வந்தப்போ நீ அங்கே தான் இருந்தியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Were you there when he came? Were you there when he came? Were you there? நீ அங்கே இருந்தியா? ஸோ are you here அப்படின்னா நீ இங்கே இருக்கியா? ஸோ இதுவே were you there அப்படின்னா நீ அங்கே இருந்தாயா? ஸோ பாஸ்ட். ஓகேவா? were you there? நீ அங்கே இருந்தாயா?
when he came அவன் வந்தப்போ நீ அங்கே இருந்தியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்தப்போ யாருமே இங்கே இல்லை. நான் இங்கே வந்தப்போ யாருமே இங்கே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் அங்கே திரும்ப போனேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அங்கே திரும்ப போனேன். நான் வந்ததுக்கப்புறம் நான் அங்கே போகவே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நான் அங்கே திரும்ப போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went back there only after so many days. I went back there only after so many days. I went back there. நான் அங்கே திரும்ப போனேன். I went back. I went அப்படின்னா நான் போனேன். I went back அப்படின்னா நான் திரும்ப போனேன். there அங்கே. only after so many days ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான். only after so many days. ஸோ இதுவே I returned there only after so many days. I returnedனாலும் நான் திரும்ப போனேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ அங்கே திரும்ப போன. நீ எப்போ அங்கே திரும்ப போன. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? When did you go back there? When did you go back there? When did you go back? நீ எப்போ திரும்ப போன. there அங்கே. நீ எப்போ அங்கே திரும்ப போன. When did you go back there? நெக்ஸ்ட் ஒன், நான் ரொம்ப நாளாக அங்கே தங்குறது இல்லை. நான் ரொம்ப நாளாக அங்கே தங்குறது இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I haven't been staying there for so many days. I haven't been staying there for so many days. I haven't been staying there. நான் அங்கே தங்குறது இல்லை. for so many days ரொம்ப நாளாக நான் அங்கே தங்குறது இல்லை. I haven't been staying there for so many days. நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் என் கூட தங்க மாட்ற. நீ ஏன் என் கூட தங்க மாட்ற. நான் தான் உன்னை இங்கேயே தங்கிக்கேன்னு சொல்கிறேன்ல, நீ ஏன் என் கூட தங்க மாட்ற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why don't you stay with me? Why don't you stay with me? Why don't you stay? நீ ஏன் தங்க மாட்ற. with me என் கூட. நீ ஏன் என் கூட தங்க மாட்ற. Why don't you stay with me? நெக்ஸ்ட் ஒன், நீ அவங்களுக்கு நிறைய பண்ணிட்ட. நீ அவங்களுக்கு நிறைய பண்ணிட்ட. நீ இனிமேல் எதுவும் பண்ண தேவையில்லை. நீ ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய பண்ணிட்ட அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have done a lot for them. You have done a lot for them. You have done நீ பண்ணியிருக்க. a lot அப்படின்னா நிறைய. for them அவங்களுக்கு. நீ அவங்களுக்கு நிறைய பண்ணியிருக்க. You have done a lot for them. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.